30,00,000 வச்சுதான் திவ்யா வந்து டைட்டில ஜெயிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் பிரஜன் பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க. வியானா வெளியில வந்த பிறகு திரும்பி செலிப்ரேஷனுக்கு உள்ள போனாங்கல்ல. ஒரு பிஆர் டீம்ட்ட காசு வாங்கிட்டு போய் தான் சாண்ட்ராவையும் நம்ம விக்ரம் அவர்களையும் போட்டு அடின்னு அடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 10 வந்து சீக்கிரமே வந்து ஆரம்பிக்க இருக்கு. அத பத்தி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. அதாவது ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து எல்லாரோட இன்டர்வியூஸும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பாரு அண்ட் கமருதீனோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு. ஹைப்பாவே கிரியேட் பண்ணாங்க. அவங்க எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன்லாம் ஒரு விஷயம் வந்து சூப்பரா சொன்னாரு. உள்ள ஒரு படம்பா. அதுல வில்லன் எல்லாம் இருக்கணும். சும்மா பொங்கல் தின்ட்டு சாம்பார் சாப்பிட்டுருந்தா வேலைக்கு ஆகாது. அது ஒரு படம் மாரி இருக்கட்டும்பா. எல்லாம் நல்லா இருக்கவங்க தான்ப்பா. பிரஜனன்லருந்து எல்லாருமே நல்லவங்க தான்ப்பா. அப்படின்ற மாரி வந்து யாரையுமே தப்பே சொல்லவே இல்ல. அங்கருந்து அப்படியே அக்யூரேட்டா கடந்து போயிட்டாரு. இதுல வந்து விக்ரமோட இன்டர்வியூ நம்ம பார்க்கும்போது, அந்த ரெட் கார்ட் விஷயத்த பத்தி அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுல வந்து பார்வதி ரெக்வெஸ்ட் பண்ணி அவர்ட்ட கேட்டாங்களாம். இந்த மாரி எடுத்துரு. அந்த விஷயத்த பத்தி நான் மூவ் ஆன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாரி ரெக்வெஸ்ட் பட்டி கேட்டனால விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ டெலீட் பண்ணாராம். சப்போஸ் வந்து ஆர்கியூமென்ட்டா திமிரா பேசியிருந்தாங்கன்னா, அந்த வீடியோ நான் வச்சிருந்திருப்பேன். அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. நீ எந்த அளவு வந்து நீ பார்வதிய பார்த்து பயந்து, ஒரு இதா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் நல்லா தெரியும் விக்ரம் பத்தி எல்லாம். ஆல்மோஸ்ட் வந்து இப்ப பார்வதி, கமருதீன், கானா வினோத் உள்ள இருந்தாங்க. நீங்கலாம் வெளியில எப்பயோ. அதுதான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இங்க வந்து வெளியில வந்து என்னமோ இவங்க தான் டைட்டில் அந்த மாரி வந்து நெறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா அவர்களும், பிரஜன் அவர்களும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இன்டர்வியூ நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அதுல ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நாங்க உள்ள போம்போது வந்து எங்களுக்கு ஒரு பிஆர் டீம் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளேயே சாண்ட்ரா அவர்கள் சொன்னாங்க. இப்ப அந்த இன்டர்வியூல அதான் சொல்றாங்க. ஒரு 30,00,000 குடுத்து வந்து ஒரு டீம் இது பண்ணாங்க. அது எப்படின்னா ஒரு போஸ்ட்லேருந்து எல்லாம் போட்டு இது பண்றாங்க. 3 பேத்துக்கு நாங்க தான் பிஆர் பண்றோம். 3 பேத்துக்கு எப்புட்றா தொடர்ந்து பண்ண முடியும்? அவங்களே சொல்றாங்களாம். அது இவன் இருந்து இவன போட்டு அடிப்பான். இவன் இருந்து ஷேடோ போட்டு அடிப்பான். இவன் இருந்து அவன போட்டு அடிப்பான் அப்படின்னு. 3 பேத்துக்கு எப்புட்றா தொடர்ந்து பிஆர் டீம் பண்ணுவேன்? இப்ப நான் 4 பேர் போறாங்க அப்படின்னா, 3 பேருக்கு நாங்க பண்றோம்ன்னு சொன்னா அவன்ட்ட நம்ம நம்பி காசு குடுப்போமா? இல்ல அது பண்ண தான் முடியுமா? அது முடியாது. சார் நாங்க உங்களுக்கு தான் சார் பிஆர் பண்ண போறோம். நீங்க டைட்டில் வின்னர் சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இப்படிலாம் ஏதாச்சும் காமிச்சா தான் பண்ண முடியும். நாங்க 4 பேருக்கு பண்றோம், 3 பேருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க அப்படின்னா, அது மேபி ஃபேக்கா தான் இருக்கும். அது எந்த மாரி டீம் வந்து இவங்கள அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறமேட்டு வியானா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, உள்ள போகும்போது செலிப்ரேஷன் வீக் உள்ள போம்போது நம்மளுக்கே தோணுச்சு. இது என்ன இது? எதுக்கு இந்த கர்மம் வந்துச்சுன்னே தெரியல. போட்டு சாண்ட்ராவ போட்டு இந்த அடி அடிக்குது. போட்டு எதேதோ போட்டு இழுக்குது. விக்ரம போட்டு அடிக்குது. இது என்ன என்ன மண்ட கிண்ட குழம்பிருச்சா? அப்படின்ற லெவல்ல நம்ம பேசிட்டு இருந்தோம். பிரஜன் ஒரு விஷயத்த வந்து தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளியில வந்து இவங்க எபிசோட் எல்லாமே பார்க்கலாம். அது நம்மளுக்கே நல்லா தெரியும். எதுவுமே பார்க்காம உள்ள உளறிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு பிஆர் டீம் வந்து அவங்கள பார்த்திருக்காங்க. வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து உள்ள வந்து பண்ணிச்சு. இது சேனல் சைட்ல இருந்தே எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா சொல்றாரு. இது மேபி உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா அவர் சொல்றாரு. ஒரு இன்டர்வியூ குடுக்கும்போது ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த சேலரி, பேமெண்ட் எல்லாமே உடனே வராது. நீங்க என்னென்ன பண்றீங்க நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட இன்டர்வியூ கேட்கும்ன்றத எந்தெந்த விஷயங்கள் பிரேக் பண்ணுமோ, அதான் நம்ம சொல்ல முடியும். அது மோஸ்ட்லி வந்து நம்ம குடுமியே என் கையில தான் அப்படின்ற மாரி சேனல் சைட்ல இருந்து தான் எல்லாமே இருக்கும். அதனால மோஸ்ட்லி எதுவும் பிரேக் பண்ண முடியாது. இது கன்ஃபார்மா சொல்றாரு அப்படின்னா, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாரி நம்மளுக்குமே தோணுது. அதுக்கப்புறமேட்டு அந்த பாம்பு ஒரு விஷம் கக்குனதுன்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் சொன்னதா வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. அவங்களுமே எபிசோட் பார்க்காம வந்து பார்வதி இப்போ அதாவது சாண்ட்ரா போட்டு இது பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சாண்ட்ராவ பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. அதாவது திவ்யாவுக்கு 30,00,000 வச்சு பிஆர் பண்ணது வந்து நான் தான் உள்ள வந்து பிரேக் பண்ணேன். ஒரு டீம் இது பண்ணாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து இப்பன்னு கிடையாது. அந்த எபிசோட் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த மாரி திவ்யாக்கு பிஆர் டீம் தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போச்சு. அதுக்கப்புறமேட்டு அ நான் இது முடிஞ்ச பிறகும் அவங்க காசு வச்சு தான் ஜெயிச்சாங்க அப்படின்ற விஷயங்களும் போச்சு. அவங்க சாண்ட்ரா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது எனக்கு ரெட் கார்ட் அவங்கள பார்வதி, கமருதீன் குடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை கீழ தள்ளி விட்டோனே, நான் நைட் பயந்தப்ப எனக்கு பேனிக் அட்டாக் வந்த வரைக்கும், நீங்க எல்லாரும் ரெட் கார்ட் குடுக்கணும்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. எந்த இடத்துல வந்து நீங்க மாறுனீங்க எல்லாருமே? எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு? இந்த மாரி எனக்கு ரெட் கார்டு அவங்களுக்கு குடுத்தது தப்பு. நான் நடிக்கிறேன்னு உங்களுக்கு எந்த இடத்துல தோணுச்சு? இதுலருந்தே நீங்க புரிஞ்சுக்க வேணாமா?
நீ நல்லா பாருங்க. அதாவது இந்த பிஆர் டீம்னால தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்ல வராங்க. அதாவது எனக்கு பேனிக் அட்டாக் வந்தது. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து என்னைய தள்ளி விட்டது, நான் பயந்தது, இது எல்லாம் நடந்த பிறகு நீங்க வந்து அ முழுசா பார்த்துட்டீங்க. அப்ப நீங்க ரெட் கார்ட் குடுக்கணும்னு பேசிட்டீங்க. ரெட் கார்ட் குடுக்குற வரைக்கும் இது எதுவுமே ஆகாம, ரெட் கார்ட் குடுத்த பிறகு பார்வதி அண்ட் கமருதீனுக்கு வந்து இவ்ளோ சப்போர்ட் போகுன்றபோது, இந்த பிஆர் டீம் தான் வந்து வேலைய பார்த்துருக்காங்க. அவங்கனால தான் வந்து அது டைல்யூட் ஆகி போயிருச்சு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே தான். அப்புறம் இருக்கும் கிராண்ட் ஃபினாலேல வந்து நீங்க எதுக்கு வந்து பார்வதி வரப்போ வந்து இது பண்ணீங்க, ஹக் பண்ணீங்க, எதுக்கு கட்டி பிடிச்சீங்க? அது ஒண்ணு. அப்புறமேட்டு ஃபைனல் டே நீங்க உள்ள இருக்கும்போது, நீங்க எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி உன்னைய அப்பயே நான் பேசணும்னு தோணுச்சு. உனக்கு ஒரு அம்மா மாரி, இது மாரி நீங்க எதுக்கு சொன்னீங்க? அதுக்கப்புறமேட்டு கமருதீன் வந்து என் கால்ல விழுது நான் பார்க்கலங்கிறீங்க. அவன ஒரு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மாரி பேசினாங்க. அப்புறமேட்டு மேடையில கட்டி பிடிச்சாங்க. அந்த கிராண்ட் ஃபினாலேவே இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு காரணம் யாரு அப்டின்னா, கமருதீனோட என்ட்ரியா இருக்கட்டும், பார்வதியோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனியா ஸ்பெசிஃபிக்கா வச்சனால தான் அந்த அளவு வந்து பீக் ஆச்சு. இல்ல அவங்க 2 பேருமே வரல அப்டின்னா, கண்டிப்பா வந்து அந்த அளவு கூட போயிருந்திருக்காது. அதனால நம்ம எத நம்புறது? எத இது பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு சத்தியமா தேவையில்ல. பிஆர் என்பது இருக்க தான் செய்யுது. பிஆர்னால மட்டும் வந்து டைட்டில் வந்து சத்தியமா கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நம்மளால பிஆர் டீம் வச்சா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் எத்தன 5 சீசனால வந்து இப்ப இது பண்ணிட்டு இருக்கேன். பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் பிஆர் இன்ன வரைக்கும் யாருக்குமே பண்ணவே இல்ல. எனக்கு மனசுக்கு தோணுது வந்து யார் நல்லா பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அத தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போடுவேன். தப்பு யார் பண்ணாலுமே நான் தப்ப தான் தட்டி கேட்டுருவேன். இன்ன வரைக்கும் நம்மலாம் யாருக்குமே பிஆர் பண்ணவே கிடையாது. அப்படி போன தடவ முத்துக்குமரன் வந்து பண்ற நெறைய விஷயங்கள் சொன்னோம். டைட்டில் அடிச்சாப்ல. அர்ச்சனா அவர்கள் இது பண்ணும்போது நம்ம பிரதீப் சப்போர்ட்டிவா இருந்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் மீன்ஸ் நான் பிஆர் பண்ணல. அவங்க பண்றது தப்பு, நல்லத வந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறமேட்டு அர்ச்சனா வந்தாங்க. அவங்களுக்கு வந்து டைட்டிலுமே வின் பண்ணாங்க. அதனால நம்பலாம் பிஆரே பண்ணதே கிடையாது. பிஆர் என்பது இருக்கு. பிஆர வச்சு மட்டும் டைட்டில் வின் பண்ண போறது கிடையாது. இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.